அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் 3 பேர் மீது குற்றம் சாட்டி அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுவிட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் பட்டியலின மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டியில் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உடனே கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் என்று பல்வேறு தரப்பில் இருந்தும் போராட்டங்கள் வலுத்தன. சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட இந்த வழக்கில் 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் குற்றவாளிகள் கண்டறியப்படாமலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாமலும் இருந்தது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருந்தது. மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிக்க மொத்தம் 389 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வேங்கை வயல் விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சம்பவம் நடந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாமல் உள்ளது என்று மனுதாரர் சார்பில் வாதிட அதனை மறுத்த தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் J. ரவீந்திரன் வழக்கு விசாரணை முடிந்து ஜனவரி 20ஆம் தேதி புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாகவும் முரளி ராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்ஷன் ஆகிய 3 மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்பிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற மோசமான செயல்களை இந்த 3 பேர் எதற்காக செய்தனர் என்ற காரணத்தையும் தமிழக அரசு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதில் வேங்கை வயல் உள்ளிட்ட கிராமத்தை உள்ளடக்கிய முட்டுக்காடு பஞ்சாயத்து தலைவராக பத்மா முத்தையா என்பவர் உள்ளார். இவர் குடிநீர் தொட்டி ஆபரேட்டர் சண்முகம் என்பவரை பணி நீக்கம் செய்துள்ளார். அதற்கு பத்மாவின் கணவர் முத்தையாவை பழிவாங்கும் விதமாக முரளி ராஜா என்பவர் குடிநீர் தொட்டியில் துர்நாற்றம் வீசுவதாக முதலில் தவறான தகவலை ஊர் முழுக்கவும் பரப்பியுள்ளார். பின்னர் சுதர்ஷன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய இருவரும் குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்தனர் என்று குற்றப்பத்திரிகையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மனுதாரர் தரப்பில் வாதிட்ட GS மணி குற்றப்பத்திரிகையில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பயன்படுத்தப்படவில்லை என்று உயர்நீதிமன்றத்தில் வாதிட்டார். அதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் அறிக்கைக்கு விளக்கமளிக்க மனுதாரருக்கு 6 வார காலம் அவகாசம் வழங்கி வழக்கு விசாரணையை மார்ச் 27ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கண்டுபிடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவே 700 நாட்களுக்கு மேலாகியுள்ளது. தற்போது குற்றம் செய்தவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள 3 பேருக்கும் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசாரின் குற்றப்பத்திரிகையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விமர்சித்துள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் விடுத்துள்ள அறிக்கையில் சிபிசிஐடியின் குற்றப்பத்திரிகை எந்த வகையிலும் ஏற்க முடியாது என்றும் வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பாதிக்கப்பட்ட சமூக மக்களே மனித கழிவு கலந்தார்கள் என்று கூறியிருப்பது ஏற்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விடுத்துள்ள அறிக்கையில் சிபிசிஐடியின் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கில் குற்றப்பத்திரிகை இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். இந்த வழக்கை தமிழக அரசு தாமாக முன்வந்து சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த நிலையில் வேங்கை வயல் விவகாரத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் 2 நபர்கள் மலத்தை கலக்கும் வீடியோ பரவி வருகிறது. மேலும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுதர்சன் தனது தாய் மற்றும் அத்தையுடன் பேசுவதாக கூறப்படும் ஆடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உன்னை இன்னும் விசாரிக்கவில்லையாப்பா, அடிச்சாலும் ஒத்துக்காதே என
சுதர்சனின் தாயார் சுலோச்சனாவும் முரளிராஜா வேலைக்கு ஏதாவது ஆயிடுமா என அத்தை வள்ளி கண்ணு விசாரிப்பதாகவும் அந்த உரையாடல் உள்ளது. என்ன விசாரிக்கலையா? என்ன விசாரிக்கல, என்ன கூப்பிடுறேன். போன் மேல போன் அடிச்சுட்டு அப்புறம் போன முடியுது. சரிம்மா, நான் இனிமேல அடிக்கலாமா? நீதான் அனுப்பி சொல்லணும். ஒத்துக்கவே கூடாது, ஒத்துக்கவே கூடாது. இதை அழைச்சு பேசணும். அட்டுச்சாலும் ஒத்துக்கவே கூடாது. என்னாச்சுப்பா பிரச்சனை? என்னாச்சு அதான் முரளி என்ன மேலதான் டவுட் போட்டு அவரை இது பண்ண பார்த்தாங்க முன்னா நாள். அதான் அப்புறம் நேத்துதான் அப்புறம் நிறைய பேர் வந்தானே கொஞ்சம் விட்டுட்டாங்க ஃப்ரீயா. ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆமா சரி சரிப்பா. ஒன்னும் ரொம்ப கண்டுபிடி பண்ணல? இல்ல நேத்து அவ்வளவு ஒண்ணும் பண்ணல. சரியா சரியா. வேலை எதுவும் பண்ணி போட மாட்டாங்களே? இல்ல அது மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதான் அந்த நின்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அதான் ஐயோ ஐயோ சொல்லி சொல்லாம நல்லா இருந்திருக்கலாம். நீங்க அதான் வேற சொல்லாம ஏதாவது கண்டுபிடி பண்ணுவாங்களே. வேங்கை வயல் வழக்கில் ஆயுதப்படை காவலர் முரளி ராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் மீது குற்றம் சாட்டி சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் குற்ற பத்திரிகை தாக்கல் செய்துள்ள நிலையில் இந்த வீடியோவும் ஆடியோக்களும் வெளியானதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சம்பவம் நடந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுபோன்ற வீடியோ மற்றும் ஆடியோக்கள் வெளிவராத நிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு வெளியானதால் காவல்துறையினரே இவைகளை லீக் செய்துள்ளனரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது.